வெல்கம் டு ஷாஸ் குக்கிங் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தா அரிசி பருப்பு. எல்லாரும் அரிசி பருப்புனா நார்மலா தான் நினைப்பீங்க, ஏன்னா எல்லாரும் வந்து குக்கர்ல தான் செய்வீங்க. பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையான பொருள் இதோ. ஒயிட் ரைஸ் வந்துட்டு நான் இந்த டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க. நாங்கள் வீட்டில் 2 பேர் தான் காட்டி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நிறைய எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, அது வந்து இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்ச நேரம் ஊறணுங்கிறக்காக நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். அண்ட் அதே மாதிரி பருப்பு கொஞ்ச நேரம் ஊறணும் அப்படிங்கிறக்காக நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் துவரம் பருப்பு கடையில் வாங்கின துவரம் பருப்பும் போடலாம், இல்லை நம்ம மாதம் மாதம் ரேஷனில் வாங்குற துவரம் பருப்பும் போடலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். எல்லாருமே அரிசி பருப்புனா வந்து குக்கரில் செய்வாங்க. பட் நான் உங்களுக்கு தேக்ஸாவில் செய்ய சொல்லித்தரேன். பட் சேம் ப்ரொசீஜர் தாங்க. நீங்கள் எல்லாம் செய்கிறது குக்கர், பட் நான் செய்கிறது வந்து தேக்ஸா. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு அடிக்கடி நீங்கள் இதை செய்யணும்னு வேறு நினைப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தொளிச்சு 2 அரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருகாத்தலை, 4 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா வந்து வணங்குறக்குள்ளையா நம்மளுக்கு ஒரு 4 ஜாமானம் போட்டு அரைக்க வேண்டியது இருக்குது. அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே தான் போடணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, சீரகம், மிளகு இருக்குது. மிளகு ஒரு 5-6 மட்டும் போட்டிங்கன்னா போதும். பெரிய பல்லாக இருக்கங்காட்டி ஒரு நான் 5 பல் எடுத்திருக்கேன். இதே சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 8 பல் எடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் 1க்கு 2 அரைஞ்சிருக்கும். நீங்கள் இப்படியே போடுறனாலும் போடலாம், இல்லை நீங்கள் நைஸாக வேணும் அப்படின்னீங்கனாலும் அப்படியும் அரைச்சிக்கலாம். வேணாம் ஃபுல் நைஸாக. வெங்காயம் வணங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதே நான் வந்துட்டு எங்கள் மிக்ஸி ஜாரில் அப்பிச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் வரன்னு போடுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டோம். அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னே வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு வணக்கணும். அது கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வணங்கினோடனே வந்துட்டு கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி உள்ளே போட்டோம். அந்த ஸ்மெல் போக வரைக்கும் கொஞ்சம் நேரம் வணக்கலாம். அது 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு எடுத்தங்காட்டி 4 தக்காளி எடுத்திருக்கேன். எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் ரெசிபி. அண்ட் அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு நான் என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் செஞ்சு ஒரே வாழையில் போட்டு எல்லோரும் உட்காந்து அவ்வளோ என்ஜாயாக சாப்பிட்டோம். அது எங்களோட ஃபேவரட் டே. அண்ட் அது வந்து எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக ஆகிடுச்சு. அதுலேருந்து எல்லாத்துக்குமே அரிசி பருப்புங்கிறது. அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பிளேட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் தராது. நல்லா இந்த தலவாழை இலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த குருத்து அந்த ரொம்ப டார்க் க்ரீன் இல்லாமல் லைட் க்ரீனில் இருக்கிற மாதிரி இலை இருந்ததுன்னா தலவாழை இலை அறுத்துட்டு வந்து இந்த அரிசி பருப்பு கொஞ்சம் கஞ்சியோடு எடுப்போம். நீங்கள் கடைசியாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன பதத்தில் எடுத்துருக்கான்னு தெரியும், அதுதான் கஞ்சி பதம்னு சொல்லுவோம். அந்த கஞ்சி பதத்தில் எடுத்து அந்த இலையில போட்டு சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு, பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வணங்கிட்டு இருக்கு. இந்த தக்காளி சீக்கிரம் வணங்கணுன்னா கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். எப்பவுமே நீங்கள் ஏதாவது சமைக்கல தக்காளி போடுறீங்க, அது சீக்கிரம் வணங்கணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்போ பொடி உப்போ அது போட்டிங்கனாலே சீக்கிரம் வெந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ன வரைக்கும் அடுப்பில் போட்டு வணங்கினதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. வரமிளகா, கருவேப்பிலை, மல்லி, சீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி கசகசன்னு வெந்துருச்சு. தக்காளி இருக்கிறதே தெரில பாருங்கள், அவ்வளோ வெந்திருக்கு. பருப்பு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து பருப்பு ஊற வச்சுருந்தேன். அந்த பருப்பு எடுத்து இப்போ நான் உள்ளே போட போகிறேன். பருப்பு போட்டோம், என்னடா வெறும் பருப்பை போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க. இனிமேல் தான் தண்ணி ஊற்றணும். பருப்புக்கு வந்து ரேஷியோலாம் இல்லைங்க, தண்ணி ஊற்றுற ரேஷியோலாம். பருப்பு வேகணுங்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றுறேங்க. பருப்பு நான் வேக போட்டுட்டேன்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கரில் வைக்கல வந்துட்டு 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி 3 டம்ளர் தண்ணி ரேஷியோவில் ஊற்றுவீங்க. பட் இங்கே இந்த தேக்ஸாவில் செய்யும்போது நீங்கள் 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா நீங்கள் 4-5 டம்ளரே ஊற்றலாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் தான் வேக வைக்க போகிறோம். அந்த குக்கர் மூடி போடுற மாதிரி இதில் எந்த மூடி போட போகிறது இல்லை. அப்போ வந்து அதை எவாப்ரேட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறது பெஸ்ட். அப்போ தான் வந்து அரிசி வேகும். அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா பத்தலைனா நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அடுப்பில் பக்கத்தில். நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றுறது தப்பு இல்லை, ஆனால் சாப்பாடு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நைட் ட்ரை பண்ணிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடும், சல்லுன்னு சப்பையாக போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் சமைச்சு சாப்பிடையில் மிச்சம் ஆகிடுச்சு காலையில் சாப்பிடலான்னு வச்சுருக்கிறப்ப நீங்கள் சுடுதண்ணி ஊற்றினிருந்தீங்கன்னா அது வந்து கெட்டு போயிருக்காது. இல்லை சுடுதண்ணி ஊற்றாமல் வெறும் பச்சை தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றினீங்கன்னா காலையில் நேரமே கெட்டு போயிடும், நீங்கள் சாப்பிட்றதுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சுடுதண்ணி வச்சு ஊற்றுறது பெட்டர். நம்ம பருப்பு போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வேகணும் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம பருப்பு போட்டோம், அது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி ஊற வச்சோல்ல ஸ்டார்டிங்கே, அதை போய் அடுத்தது கழிச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு ஏன் அரிசிம்பருப்புன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எல்லாம் வயசானவங்க இல்லை யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போல்லாம் விவசாயம் தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அது சாப்பாடு ஆனோனையும் வந்துட்டு அதில் கஞ்சி வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு பருப்பு குழம்பு வச்சு அது லேட் ஆகும். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, அரிசியும் பருப்பையும் ஒட்டுக்கா போட்டு அரிசியும் பருப்புன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலலாம் இது மாதிரி குக்கரெல்லாம் இல்லை, இது மாதிரி ட்ரெடிஷன் வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அரிசிக்கு வந்து குக்கரில் வைக்கிறனா நீங்கள் 1:2 1:3 வைப்பீங்க. பட் இது மாதிரி வந்து செய்யல 1:2 1:3 எல்லாம் வந்துட்டு பத்தாது. ஸோ நீங்கள் 1:5 1:6 கூட வைக்கலாம் நல்லா கஞ்சியாக வேணும்னா. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பத்தலைன்னு தோணும் இல்லை பத்தாதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா பக்கத்தடுப்புலேயே வந்துட்டு ஒரு 1 or 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்துட்டு பக்கத்தடுப்புலேயே சுடுதண்ணி வச்சுக்கலாம். பத்தலைன்னா அந்த சுடுதண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த அரிசி கூட இருந்த அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இனிமேல் தான் தண்ணி முழுசாகவே ஊற்ற போகிறேன், எவ்வளோ வேணுங்கிற. அண்ட் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்படியே நான் போட்டுட்டேன். போடுற அளவுக்கு அகலமான பாத்திரம் இருந்தால் மூடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி பெரிய பபிள்ஸ் எல்லாம் வரையில் அடுப்பில் சிந்தி செதறி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஜன்னு ஆகிடும். ஸோ அதனால் பிளேட் வச்சு மூடிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 minutes ஆகிடுச்சு. நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். எனக்கே நல்லா தெரியும் அரிசி வந்துட்டு 90% வெந்துருச்சு. அண்ட் இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்னொரு 5 minutes அடுப்பில் இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த முக்கியமான வேலை என்னென்னு நீங்கள் இப்போ பாருங்கள். என்ன எவ்வளோ பெரிய வாழை இல்லை, அது தலைவாழை இல்லை, அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆகிடுச்சு. ஆனால் இதை விட இன்னும் இளங்குருத்தாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இதை அப்படியே அரிசி பருப்புன்னு சொன்னோன்னையுமே போய் அறுத்துட்டு வந்து வச்சுட்டோம் நாங்கள். ஏன்னா அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கஞ்சி பதத்தில் இருக்கா. குக்கரில் வச்சா வந்து கெட்டியாக வரும். இது வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும். இதுதான் உங்களுக்கு கஞ்சி. கஞ்சியோடு அப்படியே எடுத்து நடு இலையில பிடிச்சி அப்படி நல்லா தண்ணியாட்ட ஓடணும். நான் வந்து ஆவி பறக்க இருக்கு. பார்த்தீங்கன்னா பருப்பும் வந்து நல்லா கசகசன்னு வெந்துருச்சு. அண்ட் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். குக்கரில் செய்கிற அரிசி பருப்பு வேறு, இதே மாதிரி தேக்ஸில் கஞ்சியோட சாப்பிட்ற அரிசி பருப்பு வேறீங்க. இதுவும் இல்லாமல் நல்லா குருத்தான இலை, நல்லா பெரிய இலையாக போட்டு இருக்க சாப்பாடு அப்படியே இலையில கொட்டிட்டு வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு இலையில ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. Until the next video, tata.